வணக்கம் மக்களே. நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு பைக் ட்ரிப்பு. எங்கன்னா கொடைக்கானலுக்கு அடுத்து உள்ள மலை கிராமங்கள், அதாவது மன்னவனூர், பூண்டி, கவுஞ்சி, கிளாவரை, பூம்பாறை, முருகன் கோவில் எல்லாம் அப்படியே ஒரு ட்ரிப்பு. அதுதான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறது பழனி வியூ பாயிண்ட்டு. அதாவது பழனி போயிருந்தோம்னா அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிற மலை தெரியுது இல்லை, அது இங்கேருந்து பார்த்தா அந்த பழனி கோபுரம் தெரியுது. மிஸ்ட்டு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அப்போ எப்போ தெரியுது வெளிச்சம் தான். இங்கே ரொம்ப பனிமூட்டமாக இருந்ததுனால பழனி வியூ பாயிண்ட் அவ்வளோ கரெக்டாக தெரியலை, பழனியோட கோபுரம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன், இதுதான் வந்து பூம்பாறையோட டாப் வியூ. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மலை கிராமம். சுற்றி மலை, நடுவில் ஊர். அங்கே ஒரு முருகன் கோவில் ஒன்று, ஃபேமஸான முருகன் கோவில் ஒன்று இருக்குது உள்ள. அங்கே தான் அடுத்தது போகிறோம். இது அப்படியே கீழே இறங்கி அந்த ஊருக்குள்ளே போகிறோம். இதுதான் அந்த பூம்பாறை முருகன் கோவில். உள்ளார அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சோண்டு மட்டும் எடுத்திருக்கேன், பார்ப்போம். இதான் அந்த கோவில். அந்த சைட் இருக்குல்ல, அதுதான் அங்கே இருக்குல்ல, அதுதான். அவ்வளோதான். அங்கே முருகன் கோவிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த இடம் வந்து கூக்கால் கேவ்ஸ், அதாவது கூக்கால் ஏரி, கூக்கால் குகைகள், குணா குகைகள் மாதிரி. இங்கே உள்ளார போகணும் ஒரு 6-7 கிலோமீட்டர். இந்த ரோட்டில் ரைட்டில் போகுதுல ஒரு ரோடு, அந்த ரோடு. ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை, நானும் இன்னும் அங்கே போனதில்லை. நம்ம அடுத்தது கிளாவரை வரைக்கும் போகணும். அதனால் சும்மா இந்த இடத்துல பார்த்தோன்னே இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த ரோடு கட்டார இடம் அது. இதில் வேறு யானை வர வழியாக ஒன்று நானே எடுத்துக்கிறேன். இதான் மன்னவனூர் லேக்கா? இதானா மன்னவனூர் ஏரியா? அது
தண்ணி இல்லைல்ல ஆனால் அப்போ நீதான் இருக்க. வா எப்படி இருக்கு பாருண்ணே. ஐயோ ஐயோ, இந்த மண் இது ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும், ரொம்ப வளமான மண்ணாக இருக்கும் இருக்கு. இந்த மரம் பழனி 90 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஏன் பாக்கி மன்னவனூர் லேக்கு. ஏன் நம்ம இங்கே வந்து இன்னும் நூடுல்ஸே சாப்பிட்லண்ணே. நான் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ணும் அடுத்தது. மன்னவனூர் லேக்கில் இருக்கும். அப்போ இதோ எனக்கு பின்னாடி தெரியுது தான் மன்னவனூர் லேக். ரொம்பலாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சும்மா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், ஓட்டவும் இல்லை, இது பண்ண முடியல, அது ரொம்பவும் வேணாம். ஆனால் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இதுதான் அது. எங்கள் அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் போட்டோவை எங்களாம் எடுக்காதீங்க. கொடைக்கானல் மலை கிராமம் பூண்டி கவுஞ்சி. சரி வந்துடக்கூடா. இதுதான் கொடைக்கானலோட கடைசி கிராமம் கிலாவரை. இதுக்கப்புறம் வந்து கேரளா பார்டர் வந்துடுமா இந்த ரோட்டில். அப்படியே போனோன்னா நான் இன்னும் போகல. எப்படி இருக்கு பாருங்க. இது கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்த ஊர். லாஸ்ட்டு எண்டு கொடைக்கானலோட கடைசி கிராமம். இதோ நிற்கிறார் பார் நம்ம சிங்கக்குட்டி அண்ணன் நிற்கிறார். அண்ணன் நான் தான் வந்திருக்கோம். மழை அப்படியே லைட்டாக சொட்டு சொட்டாக தூருது. அப்போ 3:30 மணிக்கு அங்கே நான் கிலாவரையில் சொன்னேன்ல, அப்போ ஆரம்பித்த மழை. அங்கே இருந்து கொடைக்கானல் தாண்டுற பெருமாள் மலை வரைக்கும் மழை. பெருமாள் மலையில் வந்து தான் மழை விட்டுருக்கு. அப்போ 3:30 மணிக்கு ஆரம்பித்தது, இப்போ மணி 8. இப்போ தான் விட்டுருக்கு லேசாக. நானும் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, அங்கே எடுக்க முடியல. எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டு அப்படியே வந்துட்டோம் நனைஞ்சிக்கிட்டே. சரி ஓகேங்க, இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நானும் அப்படியே பொறுமையாக திருச்சிக்கு வந்து சேர்றேன். பாய். நிற்குது. கொடைக்கானல் ரோட்டில் தனியாக வந்துக்கிட்டு இருக்கோம் 2 வீலரில். இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். அதான் லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பு. எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு வண்டி இல்லை, நான் மட்டும்தான். இந்த வண்டியில் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. கரன்னு கத்துது அந்த இது ஸ்பீடா மீட்டரோட கேபிள். ஓகே.